Hello viewers, welcome back to my channel. எல்லோருக்கும் இனிய வரமகாலட்சுமி நல்வாழ்த்துக்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வரலட்சுமி பூஜைக்கு ஒரு வித்தியாசமான பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாயசத்துக்கு இது 10 பாதாம் பருப்பை ஊற வச்சு மேல் தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை வெத்து வாணலியில் ட்ரை ரோஸ்ட்டாக கலர் மாறாமல் பச்சை வாசனை போக வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து இதை அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பாதாம் பருப்பு சேர்த்து ரொம்ப மையாக இல்லாமல் கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இந்த மாதிரி இப்போது நல்லா வெந்தாச்சு பாருங்க, தெரியறதா? இப்போ இதில் ஜீனி சேர்த்துக்கிறேன். திதிப்பாவாவோ விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு பாருங்க, தெரியறதா? ஜீனி கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை தான் சூடு ஆறின இந்த பாயசத்தில் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து விடும்போது. யூஸ்வலாக வெல்லம் போட்ட பாயசத்தில் தேங்காய் பால் விடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கலன்னா தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்தா நம்ம சூப்பரான வித்தியாசமான தேங்காய் பால் பாயசம் ரெடி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.